உபாகம் புஸ்தகம் 23வது அதிகாரத்துல 3 முதல் 5 வரை வாசிங்க பார்க்கலாம். உபாகம் புஸ்தகம். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு யாரெல்லாம் அம்மோனியனும் மோவாபியனும் சபைக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. 10ஆம் தலைமுறையிலும் பாருங்க, பழைய ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கு, என்றைக்கும் அவர்கள். என்றைக்கும், என்றைக்குன்னா என்ன அர்த்தம்? ஒருபோதும் வரக்கூடாது. என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு வரக்கூடாது. 4வது வசனம். உன்னை சபிக்கும்படியாய் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். இத நெகேமியா புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. நெகேமியா புஸ்தகம் 13வது அதிகாரத்துல நீங்க 1வது வசனம் 2வது வசனம் படிச்சீங்கன்னா இத மோசையின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டத, மோசையின் புஸ்தகம் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், இதுதான் எழுதி வச்ச மோசை. அதை என்ன செய்யறாங்கன்னா நெகேமியா காலத்துல ஆசாரியர்கள் என்ன செய்றாங்க, அதை வாசிக்கும் போது ஜனங்கள் கேட்கிறாங்க. என்ன பண்ணாங்க பாருங்க, அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசையின் புஸ்தகத்தை வாசித்தார். மோசையின் புஸ்தகம் 5 புஸ்தகம், ஆதியாகமம் முதல் உபாகமம் வரை. அதிலே அமோரியரும் மோவாபியரும் இஸ்ரவேல் புத்திரரும் அப்பமும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவர்களை சபிக்க அவர்களுக்கு விரோதமாய் பிழையாமை கூலி பொறித்து கொண்டபடியினால். நல்லா அப்படியே இருக்கட்டும். இப்ப பாருங்க, அன்னைக்கு நடந்துச்சு. என்னது? அதை மோசை எழுதி வைத்தான் பார்க்கிறோம். என்னைக்கு நடந்ததுன்னா, நீங்க எகிப்திலிருந்து இஸ்ரவேல் சபை வருது. அப்பொழுது என்னாம 22வது அதிகாரத்துல 1 முதல் நீங்க 6 வரை படிச்சு பார்த்தா, அங்க மோவாபின் ராஜா பாலாக் என்ன பண்றான்னா, இப்போ பயப்படுறான், இந்த கூட்டத்தை அழிக்கணும், இல்லைன்னா இந்த கூட்டம் நம்மளை அழிச்சிரும். அதனால என்ன பண்றான்னா, பிழையாம் தீர்க்கதரிசிய சொல்றான், அவனை பார்த்து கூப்பிடுறான், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன், நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆதலால் நீர் என்ன செய்யும், இந்த பூமியின் விசாலத்தை மூடி இருக்கிற இந்த இஸ்ரவேல் சபையை நீர் என்ன செய்யணும், சபிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டான். அவன் வாரான்னு பாய்க்கிறோம், சபிக்க வாரான்னு பாய்க்கிறோம். ஆனா நீங்க என்னாம 22வது அதிகாரத்துல 9 12 வரை பார்த்தா, கர்த்தர் அவனை சந்திச்சு, அந்த சனத்தை நீ என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதத்தான் உபாகம் 23ல இருந்து 3, 4, 5 நம்ம படிச்சோன்னு பாய்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப நீங்க பாருங்க, அவன் சபிக்க கூப்பிட்டான். அவன் என்ன செஞ்சான், சபிக்க கூப்பிட்டான். இவனை கொண்டு கர்த்தர், சபிக்க வந்தவனை கர்த்தர் எப்படி மாத்திட்டார், ஆசீர்வதிக்க வைத்தார். அதனால அவன் சொல்றான், யாரு சொல்றான், பாலாக்கு சொல்றான், மோவாப் அம்மோன் மோவாப் ராஜா சொல்றான், நீர் சபிக்கவும் வேண்டாம் ஆசீர்வதிக்கவும் வேண்டாம்னு சொல்றான். என்னாகமோ 23, 25 படி போடுங்க பார்க்கலாம். அதுல என்ன சொல்றான் பாருங்க. என்னாகமோ அப்பொழுது பாலாக் பிழையாமை நோக்கி, நீர் அவர்களை சபிக்கவும் வேண்டாம். என்ன முதல்ல இவன் என்ன எப்படின்னு தெரியுமா, எது கூப்பிட்டான், அவர்களை சபி அப்படின்னா. ஆசீர்வதிச்சனால என்ன சொன்னான், அஜிஜோ நீ ஆசீர்வதிக்க வேண்டாப்பா, நீ சபிக்க வேண்டாப்பா. ஆமென். என்னாகும் 24, 9, 10 படிச்சு பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான், இந்த சனத்தை 3 முறை உங்களை ஆசீர்வதிக்கிறவன்
உங்களை சபிக்கிறவன் 10. அப்போது பாலாக் பாருங்க, பிலேயாமின் மேல் கோபம் உண்டவனாகி கைத்தட்டான். அப்படிங்க. நீயோ இந்த 3 முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாய். ஆமென், அல்லேலூயா. அப்ப இவன் சொல்றான், நீ யார ஆசீர்வதிக்கிறியோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆமென். இவன் என்ன பண்ணிட்டான்? அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவன் என்ன கொண்டு கொடுக்கணும்? அப்பமும் தண்ணியும் கொடுத்திருந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். இவன் அப்பவும் தண்ணியும் கொடுக்காம அவங்கள என்ன செய்யறான்? சாகடிக்கணும், அவங்க செத்துருன்னு நினைக்கான். ஆமென். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஆமென். எப்படி மாத்தினார்னா, நெகேமியா 10:2 எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி மாறிச்சுன்னு எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? நெகேமியா 13:2 பாருங்க. என்ன சொல்ல? நெகேமியா புஸ்தகம் 13 பாருங்க. அவர்கள்னா யாரு? அவர்கள்னா யாரு? நல்லா கவனிங்க. அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின. ஆமென். இப்பொழுது அவர்கள்லாம் யாரு? அவர்கள்லாம் யாரு? இஸ்ரவேலர்களா மோவாபியரா? சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா தெரியுதா? இல்ல மோவாபியருங்கிறேன் நான். யாரு? சந்தேகம் இருக்கா? சரி, பின்னால வரட்டும், பார்ப்போம். அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதம் திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்கு உட்படல் ஆகாது என்று எழுதியிருக்கிறத காணப்பட்டது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சபைக்கு இந்த சபிக்கப்பட்டவர்கள் எங்கள் சபைக்கு வரக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. நெகேமியா 13:2 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது சபை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. ஆனா சொல்றாங்க, சபிக்கப்பட்ட மோவாபியர்கள் எங்கள் சபைக்குள் வரக்கூடாது. இது பழைய ஏற்பாட்டு சபையின் என்ன செய்யணும்? பிரமாணமாகும் என்று பார்க்கிறோம். ஆமென். பழைய ஏற்பாட்டு சபையின் பிரமாணம் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு சபையில என்ன செய்யக்கூடாதுன்னா, இப்படிப்பட்ட சபிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யக்கூடாது? சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாதுன்னு பார்க்கிறோம். ஆனா புதிய ஏற்பாடு அப்படி அல்ல. புதிய ஏற்பாடு அதற்கு ஆப்போசிட்னு பார்க்கிறோம். புதிய ஏற்பாடு நேர் ஆப்போசிட்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? இந்த சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றத்தான் வந்தான்னு பார்க்கிறோம். ஆமென். நம்ம பழைய ஏற்பாட்டில் சாபம் ஆசீர்வாதம் மாறாது. பாவம் மாறல, பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தான். பலி செலுத்தப்பட்ட சாபம் அவங்க மேல இருந்துகிட்டே இருந்ததுன்னு பார்க்கிறோம். சாபம் இருந்தது, சாபம் தீரல, பாவம் தீரல, தொடர்ந்து பலி 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 அங்க மாறல. அதை முற்றுப்புள்ளி வைக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ யாரு ஆசீர்வதிக்கப்பட்ட சபைக்குள்ள வரக்கூடாது? யாரு சபிக்கப்பட்டவர்? யாரு அதுல சொல்லப்பட்டிருக்கிறது? மோவாபியர்கள். மோவாபியர்கள் யாரு? மோவாபியர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஆமென். இந்த மோவாபியர்கள் ஏன் கர்த்தர் சபித்தார் அப்படின்னா, முறைகேடாக பிறந்த சந்ததி, ஒழுங்கினமா பிறந்த சந்ததி, கணவன் மனைவிக்கு பிறந்த சந்ததி அல்ல. அதை சொல்ல என் வாய் கூசுது, அதனால நான் சொல்லல. ஆமென். கணவன் மனைவி, உண்மையான ஒரு கணவன் மனைவிக்கு ஒழுங்கின்படி பிறந்தா அது நல்ல சந்ததி. ஆமென், அல்லேலூயா. கோணலா அது மாறுபாடு, முறைகேடாய் பிறந்த ஒரு சந்ததி. அதாவது ஒரு முறை இருக்குதுல்ல, இல்லையா? இப்படிதானே ஒரு கணவன், அப்படிதானே? அது முறைகேடுனா ஆப்போசிட்டா பிறந்த சந்ததி, அது கர்த்தரால் சபிக்கப்பட்டது. அந்த சந்ததி பழைய ஏற்பாட்டில் அது உள்ள வரக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க, வரவே இல்லைன்னு பார்க்கணும். ஆனா அது புதிய ஏற்பாடு மாற்றுகிறது. ஆமென், அல்லேலூயா. நீங்க பழைய ஏற்பாட்டிலேயே இந்த மோவாப் குறித்து நம்ம பார்ப்போம். மோவாப் உள்ள வரக்கூடாது.
ஆனா இந்த மோவாப் சிறி சொல்லப்பட்டிருக்கிறது யாருன்னா ரூத் என்று எழுதப்பட்டிருக்கு பார்க்கிறோம். தோத்திரம். ஏன்னா இந்த இது என்ன சொன்னா, அதாவது வந்து நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாடு சொல்லுது, சட்டம் என்ன சொல்லுதுன்னா, பழைய ஏற்பாடு சீனாய் மலை பாவம் செஞ்சோன்னா கொன்னுருன்னு சொல்லுது. பாவம் செஞ்சா 3000 பேர் என்ன செஞ்சான் மோசே? பண்ணிப்புலாம். பழைய ஏற்பாடு மன்னிக்காது, புதிய ஏற்பாடு மன்னிக்கும். அதை மனசுல வச்சுக்காங்க. புதிய ஏற்பாடு என்ன ஊழியம்? பழைய ஏற்பாட்டு ஊழியம் மன்னிக்காத ஊழியம், பாவத்துக்கு தண்டனை கொடுக்கிற ஊழியம். ஆமே. ஆனா புதிய ஏற்பாடு பாவத்துக்கு தண்டனை ஏற்று அவர் மன்னித்தார். புதிய ஏற்பாட்டு ஊழியம் மன்னிக்கிற ஊழியம். ஆமே. அங்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லு, ஆமே, கைக்கு கை, காலு கால் திரும்ப கொடுத்துருன்னு பார்க்கிறோம். பழி வாங்க, பழிக்கு பழி, பழி வாங்குன்னு சொல்லுது. ஆனா புதிய ஏற்பாடு பழி வாங்க சொல்லுதா? மன்னிக்க சொல்லுகிறது. ஆமே. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, அதில் கை வச்சிடாதா. ஆமேன். அல்லேலூயா. அது உனக்கு உன் சந்ததிக்கு சாபமா போயிருன்னு பார்க்கிறோம். ஆமேன். அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய ஆமா சோத்திரம் நிழல் தான் புதிய ஏற்பாடு நேச்சம். அதுல தான் வந்திருக்குன்னு பார்க்கிறோம். அப்போ பாருங்க. அப்போ ஆனா பழைய ஏற்பாட்டிலேயே அந்த மோவாப் தேசத்துல இருந்து ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தியானம் பண்ணலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரு. நீங்க போடுங்க பார்க்கலாம். ரூத்து புஸ்தகம் 1வது அதிகாரத்துல 1 முதல் 5 வாசிங்க பார்க்கலாம். ஒருத்தர் நாட்களில் எங்க இருந்து போறான்? இஸ்ரேல் எங்க போறான்? மோவாப் சபிக்கப்பட்ட ஒரு இடம். ஆமே. அங்க போறான். ஆமா. நகோமின் கணவன் பேர் என்ன சொல்லுங்க? எலிமெலேக். நகோமின் கணவன் பேர் என்னது? எலிமெலேக். அவன் மனைவி பேர் நகோமி. மக்லோன் கிளியோன். இதுல கிளியோன் மூத்தவனா மக்லோன் மூத்தவனா? மக்லோன் மனைவி யாரு? மக்லோன் மனைவி ஓர்பால். ஓர்பால் சொல்ற கைகளை வைத்துங்க எல்லாரும். மக்லோன் மனைவி ஓர்பால். இப்ப தேடுறாங்க, சொல்லுங்க பார்க்கலாம். மக்லோன் மனைவி யாரு? ஓர்பால். நீ அடிக்கிறீங்க. நல்லா பைபிள் படிச்சீங்களா? எனக்கே சந்தேகம் வந்துட்டு நான் அதை பார்க்குறேன். நீங்க ரூத்து 4:3 என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. இல்லை வாசிங்கன்னா வாசிக்கணும். ம் 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 அது அந்த இடத்துலயே தான் பார்த்துட்டு இருப்பீங்க. நான் வாரேன். இப்போ எனக்கே சந்தேகமாகி போச்சு. அதனால உங்ககிட்ட கேட்டு, இப்போ மக்லோன் மனைவி ஓர்பால்னு சொல்லியிருக்கீங்கன்னா சரி நம்ம இப்போ பார்த்துறோம். இல்லை, சந்தேகத்தை தீர்க்கிறது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் 4வது அதிகாரத்தில் இருக்குது. அதில் 4வது அதிகாரத்திலேயே இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். நீங்கள் 10வது வசனம் படிங்க. அதெல்லாம் அடுத்த வசனத்துக்கு வர மாட்டீங்களே. இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலை நிறுத்த நான் மக்லோனின் மனைவியாய் இருந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். மக்லோன் மனைவி பேர் என்னம்மா? ஓர்பால். எத்தனை பேர் அடிச்சு பேசுறீங்க? சில பேர் தெரியாட்டா கூட அமைதியா இருந்துக்கிட்டாங்க. பரவாயில்ல. ஆமென். அல்லேலூயா.
பைபிளை முழுவதும் படிச்சீங்கன்னா சந்தேகம் இல்லாம இருக்கும். ஆமென். அல்லேலூயா. சரி, இது ஏன் உங்களுக்கு தெரியணும். அப்பனா ஆமென். நகோமிக்கு மனைவி கணவன் யாரு? எலிமெலேக். ஆமென். அப்போ மக்லோன் மனைவி யாரு? அப்போ மூத்தவன் யாரு? மக்லோன். ரெண்டாவது பேரு கிளியோன். ஓர்பால். இப்போ ஓர்பால் தான் ஃபர்ஸ்ட் வாராவகிட்ட. நீங்க அந்த சம்பத்தை வச்சு என்ன செஞ்ச? ஓர்பால் தான் மூத்தவள் அப்படின்னு எடுத்துட்டீங்க. தோத்திரம். என்ன சந்தேகம் தீரல, பரவாயில்ல. பைபிள் இப்பதான் ரீடிங் போகுது. ஆமே. வீட்டில் வச்சுலாம் ரீடிங் இருக்காது. ஒழுங்கா ஒரு பைபிளை படிச்சீங்கன்னா அந்த ரூத்துனா ஃபுல்லா படிங்க. அப்பந்தான் பைபிள் மாறாது. நம்ம தான் சந்தேகம் வரும். ஆமே. நம்மளா பைபிள் வசனத்தை நீங்களா ஏதாவது இமேஜ் பண்ணி சொல்லிடாதீங்க, தப்புல முடிஞ்சிடும். ஆமே. வசனம் மாறாது, கரெக்டா இருக்கும். அங்கங்க கரெக்டா இருக்கும். இங்க சொன்னது அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பனா அதான் வேத தியானம் வேணும், வேத வாசிப்பு வேணும். ஆமே. இல்லைன்னா என்ன செய்வான்? ஆமே. ஈசாக்கு மனைவி ரெபேக்கால்னு சொல்றதுக்கு ஈசாக்கு மனைவி சாரால்னு சொல்லுவான். ஈசாக்கு மனைவி சாராளா? சாரால் யார் மனைவி? ஆபிரகாம் மனைவி யார் சொன்னா? சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஏங்க நம்ம தைரியமா இருந்தா நம்ம பிரசங்கம் பண்ணும்போது நீங்க என்ன செய்யணும்? தப்பா பண்ணிட்டு இருக்கிறாரு, ஓர்பால்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமென். சோத்திரம். அல்லேலூயா. சரி, இப்போ இங்க வாங்க, இது தெரியணும், அதுக்காக வந்தேன். இப்போ சபிக்கப்பட்ட இடத்துக்கு போய் என்ன செஞ்சிட்டா? எல்லாத்தையும் இழந்தா. புருஷனை இழந்தா, பிள்ளைகளை இழந்தா, எல்லாத்தையும் இழந்தாள் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தை விட்டு நீங்க ஒரு நல்ல இடத்தை, நல்ல சபையை விட்டு, நல்ல ஆவிக்குரிய ஒரு சபையை விட்டு நீங்க இன்னொரு இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு இழப்புக்கு மேல இழப்பு, நஷ்டத்துக்கு மேல நஷ்டம், அடிக்கு மேல அடி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க இப்ப எந்த இடத்துல இருக்கீங்க? எருசலேமில் இல்ல, அப்பத்தின் வீடாகிய எருசலேமில் இல்ல, சாபத்தின் வீடாகிய மோவாப்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் இழந்துட்டா. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டா? இழந்துட்டா. ஆமென். எல்லாம் இழந்துட்டா. அப்ப சாபம் எல்லாத்தையும் இழக்க வைக்கும். சாபம் என்ன செய்யும்? எல்லாத்தையும் இழக்க வைக்கும். ஆமென். ஆசீர்வாதம் இழந்தது எல்லாம் திரும்ப நமக்கு வர வைக்கும். அதான் ஆண்டவர் சொன்ன, இந்த மாசத்துல நீ இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வாய். சாபம் ஆசீர்வாதமா மாறும். ஆமென். அல்லேலூயா. எதை இழந்தியோ அதை நீ பெற்றுக்கொள்வாய். சாபம் இழக்க செய்யும், ஆசீர்வாதம் இழந்ததை பெற்றுக்கொள்ள செய்யும் பார்க்கிறோம். ஆமென். இப்ப இவ எல்லாத்தையும் இழந்துட்டா. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டா? இழந்துட்டா. இழந்த உடனே ரெண்டு மருமகளையும் கூப்பிடுறா, வாப்பா, உங்க சபிக்கப்பட்ட தேசத்துக்கு நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன்? இழந்துட்டேன். இனி நான் ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துக்கு நான் என்ன செய்ய போறேன்? நான் போக போறேன். நீங்க உங்களுக்கு நான் பிள்ளை பெத்தெல்லாம் இனி தர முடியாது. நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க சொந்த நாட்டுக்கு, உங்க சொந்த தெய்வத்துக்கு நீங்க திரும்பி போயிருங்க அப்படின்னு சொல்லி மருமகளை கூப்பிட்டு முத்தம் கொடுத்து போ அப்படின்னு சொல்லிட்டா. ஓர்பால் எண்ணிட்டா, ஓடி அழுதுட்டு ஓடிட்டா. கையில் ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஓர்பால் என்ன பண்ணிட்டா? ஓடி அழுதுட்டு என்ன பண்ணிட்டா? ஆமா, சோத்திரம். மாமியார் மேல பாசம் வைக்கிற மாதிரி என்ன செய்றா? கட்டி பிடிச்சு அழுதுறா. ரூத்து கட்டி பிடிச்சு அழல மாமியார. மாமியாரை கட்டி பிடிச்சு அழுதது யாரு தெரியுமா? ஓர்பால் தான். சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா மருமகா என்ன செய்வான்னா, சில மாய்மால மருமமார்களுக்கு மாமியாரை கட்டி பிடிச்சு அப்பப்போ என்ன செஞ்சிடும்? இந்தாங்க லட்டு, இந்தாங்க சுட்டு, இந்தாங்க கட்டி பிடிச்சு அழுவா. அடுத்த செகண்ட் என்ன பண்ணிடுவா? ஓர்பால் மருமகளை கண்டுபிடிச்சிக்காங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமா, வருவா. ஓர்பால் அவ்வளவு ஃபாஸ்டா வருவா, கட்டி பிடிச்சு எல்லாம் பண்ணுவா. தோத்திரம். ஆமென். இன்னும் ஒரு மாதிரி இருக்கீங்க. தோத்திரம். அல்லேலூயா. உடனே இவா என்ன செய்யல? ரூத் என்ன பண்ணல? இங்க வா அப்படிங்க. ரூத் என்ன பண்ணல? கட்டி பிடிச்சிட்டு மாய்மாலாம் பண்ணல. நீ போங்கிறா. உடனே அவ என்ன சொல்றா பாருங்க, 16 வசனத்தை. அதுக்கு ரூத்து
ஆ அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. நீர் போகும் இடத்திற்கு ஏன் எதை வச்சு சொல்றா சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது வருதான்னு பார்ப்போம். எதை சொல்றா? நீர் போகும் இடத்துக்கு நான் என்ன செய்வேன்? அப்ப எதை வச்சு சொல்ற அப்படின்னா, என் கணவன் சொந்த நாடு எருசலேம். என் கணவன் போயிட்டான், ஆனா நான் கட்டின கணவனுடைய சொந்த நாடு, என் சொந்த இடம் உம்முடைய இடம். ஆமென். என் புருஷன் இடம் எந்த இடம்? எருசலேம். அதுதான் எனக்கு சொந்த இடம், இது அல்ல. கையில் வச்சு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து என்ன சொல்றா? என் புருஷனுடைய தெய்வம் தான் எனக்கு தெய்வம். ஆமென். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். மரணம் நான் ஒண்ணுதான் என்ன தடுக்கணும். நீர் மரிக்கிற இடத்துல நான் நினைச்சுவேன், அங்கதான் நான் மரிப்பேன், அங்கதான் சாவுவேன். இத என் சாவு மட்டும்தான் தடுக்கணும், வேற எதுவும் தடுக்க முடியாது. கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க. இதுலயே அடிபட்டு போகுதா? அவ சாபத்தை விட்டுறா பாருங்க, அறிக்கை பண்றா. இந்த சாபம் வேண்டாம், இந்த சாபம் எனக்கு வேண்டாம், இந்த சாபத்தால எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் எனக்கு வேண்டாம். ஆமென். அதை உதறி தள்ளுகிறா. இயேசுவின் நிமித்தம் அவரை பின்பற்றுவேன், சிலுவை எடுப்பேன், பாடு அனுபவிப்பேன், நிந்தை அனுபவிப்பேன். அந்த சாபம் எனக்கு ஆசீர்வாதமா மாறும். என் சாபத்தை ஆசீர்வாதம் மாற்றுகிற இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவேன். அவரை பின்பற்றுவதில்ல மரணமே ஆனாலும் பரவாயில்லை, அப்படி ஒரு உறுதி இருந்தீங்க. இயேசு கிறிஸ்து சாபத்தை ஆசீர்வாதம் மாற்றுகிற அந்த இயேசுவை பின்பற்றுவதில்ல மரணம் வரட்டும், சந்தோஷம். ஆமென். என்னை பின்பற்றுகிறவன் சிலுவை எடுத்து என்ன செய்யணும்? இயேசுவை பின்பற்ற. ஆண்டவர் சொல்றாரு, சிலர்லாம் பின்பற்றுறாங்க, பெரிய பெரிய நடிகர்கள், அவங்கள பார்த்து ஆண்டவர் சொன்ன, என்னை பின்பற்றினா எதை எடு? தன்னைத்தான் வெறுத்துரு, இந்த உலகத்தை வெறுத்து சிலுவை எடுத்து என்னை பின்பற்ற வா. ஆமென். இவன் உறுதியாய் பின்பற்றி நான் பார்க்கிறேன். மரணத்தையே வச்சுட்டா. உடனே நகோமி பார்த்தா ஓர்பால் மாய்மாலம் பண்ணியிருக்கிறா. இவ வர உறுதியா இருக்க பார்த்தா அப்புறம் நகோமி என்ன செய்யல? பேசல. வாம்மா கூட என்ன சொல்றேன்னா, என் கணவன் நாடு சொந்த நாடு எருசலேம். ஆமென். அதுதான் என் சொந்த நாடு, எனக்கு சொந்த அதுதான், எனக்கு இது அல்ல. அல்லேலூயா. இப்போ 2வது அதிகாரத்துக்கு வாங்க. 2வது அதிகாரத்துல 2:1 வாசிங்க பார்க்கலாம். நகோமிக்கு பாருங்க, அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்று பேருள்ள மிகுந்த ஆஸ்திகாரனாகிய 4:3 வாசிங்க. ரூத் 4:3 வாசிங்க. இதுல நான் இதுக்கு தான் அதை சொல்லிட்டேன். அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, இப்ப எலிமெலேக்கு போவாசுக்கு யாரு? ஒன்னும் பேசணும். சகோதரனா? மொத்தம் 3 பேர். போவாசு கூட பிறந்தது எத்தனை பேரு? 3 பேர். இதுல மூத்தவர் தான் யாரு? எலிமெலேக். 2வது யாரு? அந்த சுதந்திரவாளி பெயர் சொல்லப்படல. 3வது யாரு? போவாஸ். இப்ப அந்த சொத்து யார் கையில் இருக்குது? போவாஸ் கையில் இருக்குது. புரியுதா? சோத்திரம். புரிஞ்சா சரி, கர்த்தருக்கு சோத்திரம். இப்ப என்ன சொன்னா, அப்போ சரி, இப்ப நீங்க வாங்க, அப்படியே வாங்க. 2வது வசனம் வாசிங்க. 2வது வசனமா 5வது வசனம் 6வது வசனத்திலையும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அம்மா ரூத் 2வது அதிகாரத்துல 2வது வசனம் 5வது வசனம் 6வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மோவாபிய ஸ்திரியாகிய ரூத்னு எழுதப்பட்டிருக்கு. அவ அங்கிருந்து வந்தாலும் என்ன சொல்றாங்கன்னா, போவாஸ் வயல்ல வேலை பார்த்தவங்கள என்ன சொல்றாங்க? மோவாபிய பிள்ளை ரூத்து. அந்த 3 வசனத்திலையும் வாசிக்க நேரம், அதனால நான் சொல்லுகிறேன்னு பார்க்கிறேன். ஆமென். இப்போ சொல்றாங்க, இந்த பெண் பிள்ளை யாருன்னு போவாஸ் கேட்கான். அதுக்கு நகோமி கூட வந்த மோவாபிய ஸ்திரியாகிய ரூத்து. எருசலேம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவ சொல்ற, என் சொந்த புருஷ நாடு என் நாடுங்கிறா. ஆனா இவங்க எல்லாம் நீங்க அங்கத்தான் சொல்றாங்க பாருங்க. ஆனா நல்லா கவனிங்க. அப்போ
ரெண்டாவது அதிகாரத்துல 2வது வசனம் 2:3 படிச்சு பாருங்க. பொறுக்கினால் அந்த தற்செயலா அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தனாகிய போவாசுடையதாய் இருந்தது. ஆமென், அல்லேலூயா. அதுல நிறைய இருக்கு, எல்லாத்தையும் வாசிச்சு உங்களுக்கு விளக்கம் சொல்ல இருக்கு, நேரம் போதல்ல. இப்ப 2:20 வாசிங்க. 2:20. அப்பொழுது உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தரால் அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றார். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு ரொம்ப 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 நெருங்கின 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 உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகள் ஒருவனுமாய் இருக்கிறான். நான் முதல்ல என்ன சொன்னேன்? எலிமெலேக் நகோமியுடைய புருஷன். எலிமெலேக் தான் மூத்தவர். ரெண்டாவது இன்னொரு சுதந்திரவாளி சொல்லுவோம், பேர் சொல்லப்படலை. மூணாவது தான் யாரு? போபாஸ். இவங்க சொத்தெல்லாம் விட்டுட்டு தான் எங்க போறாங்க? மோபாப் தேசத்துக்கு போறாங்க. இப்ப சொத்து பிள்ளை யார்கிட்ட இருக்குது? போபாஸ் கிட்ட இருக்கிறது. அப்போ இதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அந்த அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின, யார் சொல்றா? இது நகோமி சொல்றா, மாமியார் சொல்றா. நெருங்கின முறையான நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. நீங்க ரூத்து 3வது அதிகாரத்தில் 1 முதல் 13 வரை படிச்சு பார்த்தா அது விவரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எல்லாத்தையும் வாசிக்க எனக்கு போதுமான நேரம் இல்லை, விவரத்தை மட்டும் சொல்றேன். ரூத்து 3:1 வாசிங்க. பின்பு அவள் மாமி நகோமி, என் மகளே. மாமியாரும் மருமகளை பார்த்து என்ன சொல்ற? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவில் இருக்கிற மாமியாரு மருமகளே, உங்க மருமகளை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? சொல்லுங்க, நீங்க சொல்றது சொல்லுங்க. மருமகன் சொல்றீங்களா, மகளின்னு சொல்றீங்களா? நல்லா சொல்லுங்க. மருமகள்னு சொல்றீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா இவ என்ன சொல்றா? என் மகளே. என்னமோ இவ பெத்தெடுத்த பிள்ளை மாதிரி சொல்றா. ஒரு அந்நிய ஸ்திரீ, ஒரு சபிக்கப்பட்ட ஸ்திரீ, ஒரு முறைகேடா சந்ததியில் வந்தவா, ஒழுங்கினமான சந்ததியில் வந்தவளை பார்த்து சொல்றா என் மகளே. முடிஞ்சு போச்சுதா? தோத்திரம், அல்லேலூயா. என் மகளே, அது சொல்ல, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு பாருங்க. அதாவது மருமக மாமியாருக்கு வேலை செய்யறான், சாப்பாடுலாம் எடுத்துக்கொண்டு கொடுக்க எல்லாம் செய்யறான். மாமியார் பாக்கு, எனக்கு நீ நல்லா எல்லாம் பண்றாமா, ஆனா நீ சுகமா இருக்கிறதுல நான் என்ன செய்யணும்? தேடணுமா? நீனும் உன் புருஷனும் நல்லா இருக்கணும், அதுக்கு நான் சும்மா இருப்பணும் அப்படின்னு அவ சொல்றாரு பாருங்க. 2வது வசனம். சரி, இவ சொல்றா நீ ஒண்ணு பண்ணு. அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல மூத்தவன் மனைவி செத்தா 2வது கட்டணும், 2வது உள்ளவனு செத்தா 3வது உள்ளவன் என்ன செய்யணும்? கெட்டணும். இதுதான் பழைய ஏற்பாடு முறை, புரியுதுங்களா? இப்ப அவ என்ன சொல்றான்னா, இப்போ பிள்ளைங்க 2 பேரும் போயிட்டாங்க, இப்போ இருக்கிறது இவன் போபாஸ் தான் உங்களை கெட்டுறதுக்கு முறையான ஆளு. அந்த சொத்தெல்லாம் அவன் கையில தான் இருக்குது, அவன் நம்முடைய உறவின் முறை. நீ போ, இன்னைக்கு களத்துக்கு அவன் என்னச்சுவான்? வருவான். நீ வருவான், நீ குளிச்சு நல்லா எண்ணெய் தேய்ச்சி நல்லா என்ன செஞ்சு புது ட்ரெஸ் எடுத்துக்கோ. குளிச்சுனா ஞானசானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று என்ன செய்ய, ரட்சிப்பின் ஆடையை உடுத்து நீ போய் என்ன பண்ணு, அவன் காலில் போய் என்ன செய்ய, படுத்துக்கோ. அவன் உனக்கு செய்ய வேண்டியதை அந்நேரத்தில் உனக்கு என்ன செய்வான்? செய்வான் அப்படின்னு அவ சொல்லி அனுப்புறா. அவனும் அப்படியே போய் என்ன செய்றா? அவன் கால் மட்டில் போய் படுத்துக்கிட்டான்னு பார்க்கிறோம். நீங்க ரூத்து 3:12 வாசிங்க. வாசிக்க நேரம் இல்லை பாருங்க. நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின ஒரு சுதந்திரவாளி இருக்காங்க. அதான் சொன்ன 3 பேர் சொன்ன ஒன்று. ஒருத்தன் பேர் சொல்லலன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமே, ஏன் சொல்லலைன்னா அவன் குணத்தை நான் அப்புறம் சொல்றேன் பாருங்க. ஆமே, கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். 13 வாசிங்க. 13 அடுத்த வசனம்.
இந்த ராத்திரி தங்கியிரு. ஆ பண்ணட்டும். ஆ ஆமா. அல்லேலூயா. இப்ப சொல்றான், என்ன சொல்றான்னா, இப்ப வந்து செத்துட்டாங்க, ரைட்டு தான். இப்ப உயிரோட 2 பேர் நாங்க இருக்கிறோம். ஆ? ஒரு மூத்தவர் பிள்ளையும் செத்துட்டு இப்ப உயிரோட 2 பேர் இருக்கணும். என்னிலும் நெருங்கினவன் அவன், என்னை விட நெருங்கினவன். நான் 3வது, அவர் 2வது வச்சுக்காங்களா? அப்ப அவன் தான் அதிக சுதந்திரவாளி. அவன்கிட்ட கேட்கிறேன், அவன் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டா நான் விவாகம் பண்றேன்னு சொல்றான்னு பாருங்க. நீங்க ரூத் 4வது அதிகாரத்துல 1 முதல் 10 வரை வாசிங்க. இது போட்டா தான் புரியும். வாசிங்க பாருங்க. ரூத் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 10 வரை போடுங்க பார்க்கலாம். போய் மா ஆ அப்பொழுது போபாஸ் பாருங்க அந்த வழியே வந்தான். அவனை நோக்கி அஹ், அஹ், ஆ, உட்கார்ந்தான். ஆ, அழைத்து உட்கார்ந்தார்கள். நோக்கி 3வது பாருங்க. அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமெலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்தில் திரும்பி வந்த நகோமி விற்க போகிறாள் அப்படி சொல்றான். 4வது வசனம். ஆகையால் ஆ ஆ ஆ மீட்டுக்கொள்ளும். ஆ ஆ பாருங்க, உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கன் வேறொருவனும் இல்லை. ஆ நில்லுங்க. இவன் என்ன சொல்லிட்டான்? சொத்துல 3ல ஒரு பாங்க வர்றதுனோட என்ன செஞ்சுட்டான்? இதான் அவன் பேர் எழுதப்படல. நான் மீட்டுக் கொள்றேங்க. இப்போ அடுத்தால இவன் ஒரு ஒன்று சொல்றான் பாருங்க 5. அப்பொழுது போபாஸ் இப்போ 3 சகோதரருடைய சொத்தை பிரிச்சுட்டு அந்த நான் பாக கொடுத்துடுறேன், நீ நகோமின் கையில் அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலை நிற்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாப்பிய சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயான ரூத்து கையிலும் அதை வாங்க வேண்டியது என்றான். உடனே அடிக்காம பாருங்க 6வது வசனம். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி நான் மீட்கத்தக நீர் மீட்டுக்கொள்ளும், மீட்கத்தகாது நீர் மீட்டுக்கொள்ளும், நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன் என்றான். ஆமென். சொத்து வேணும், ஆனா யாரு வேண்டாம்? அப்பா அம்மா வேண்டாம், சொத்து வேணும். புருஷன் வேண்டாம், புருஷன் சொத்து வேணும். கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க. இந்த சுதந்திரவழி பேர் ஏன் எழுதப்படல தெரியுமா? சொத்து வேணும், சம்பளம் வேணும், பணம் வேணும், வீடு வேணும், எல்லாம் வேணும். அப்பா அம்மா வேண்டாம், புருஷன் வேண்டாம். அதனாலதான் அவன் பேரை கர்த்தர் எழுதல. ஆமென். அல்லேலூயா. எது வேணும்? என்ன வேணும்? சொத்து வேணும், பணம் வேணும். ஆனா யார் வேண்டாம்? அப்பா அம்மா வேண்டாம். பரலோகம் வர மாட்டீங்க. சொத்துக்கும் பணத்துக்கும் அப்பா அம்மா இல்லாம உனக்கு சொத்து எப்படி வரும்? புருஷன் இல்லாம உனக்கு எப்படி வரும்? அது வேண்டாம். எது வேணும்? சொத்து. சொத்தையும் இழந்தான், சுதந்திரத்தையும் இழந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. 7வது வசனம் பாருங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் தன் பாதரட்சியை கலட்டி போட்டான். புரியுங்களா? இவன் செருப்பை கலத்தி போட்டான். அப்பொழுது போபாஸ் மூப்பர் சகல ஜனங்களை நோக்கி எலிமெலேக்கு இருந்த எல்லாவற்றையும், அதாவது எலிமெலேக்கு இருந்த, எலிமெலேக்குன்னு யாரு? நகோமியுடைய புருஷன். எலிமெலேக்கு இருந்த எல்லாவற்றையும்
ஆமே, கிளியோனுக்கும் மக்களோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமின் கையிலே வாங்கி கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. 10ஆம் வசனம் போடுங்க. 10. இதுவும் அல்லாமல் மரித்தவருடைய சகோதரருக்குள்ளும் போகாமல் நான் மக்களோன் மனைவி யாரு? மக்களோன் மனைவியா இருந்த மோவாப் ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கு இன்றைய நீங்கள் சாட்சி. அல்லேலூயா. இது இவ்வளவு ஏன் எடுத்தேன்னா, இந்த மோவாப் எங்க வரக்கூடாது? சபைக்குள்ள வரக்கூடாது. ஆசீர்வதிக்கப்பட்ட சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாதுன்னு பார்க்கிறோம். ஆமென். இப்ப பாருங்க, இந்த ரூத்தை போபாஸ் மீட்டெடுத்து, போபாஸ் என்ன செய்றா? இந்த அம்மா ஓபேத் என்கிற ஒரு பிள்ளையை பெக்கா. ஆமென். ஓபேத்தினுடைய அம்மா ஸ்தோத்திரம் மகன் யாரு? ஈசாய். ஈசாயின் மகன் யாரு? தாவீது. தாவீது வம்சத்தில் யாரு பிறக்கா? இயேசு பிறக்கார். மீட்பர் வாரார். அல்லேலூயா. அப்போ புதிய ஏற்பாடு என்ன செய்யுதுன்னா, இந்த சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றுகிறது. மாற்றுதா மாற்றலையா? அல்லேலூயா. பழைய ஏற்பாடு சபிக்கப்பட்டவன் மரத்துல தூக்கப்பட்டு கொல்லணும். ஆமே, சோத்திரம் உள்ள வரக்கூடாதுன்னு பாய்க்கிறோம். ஆனா புதிய ஏற்பாடு சாபத்தை அது ஆசீர்வாதமா மாற்றி ஆசீர்வதிக்கப்பட்ட சபைக்குள் நுழைய வைக்கிறதுன்னு பாய்க்கிறோம். ஆமென். ஆமா, திரைச்சால ரெண்டா கிழிஞ்சதுன்னு பாய்க்கிறோம். ஆமென். எல்லாரும் போலாம் வரலாம், ஆசான் மட்டும் இல்ல, அது இயேசு கிறிஸ்து மூலம் நடந்ததுன்னு நாம் பார்க்கின்றோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, சபிக்கப்பட்டவர்கள் அதாவது சொல்லுது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எங்க சாபத்தை ஆசீர்வாதம் மாற்றின எங்களுடைய சபைக்குள்ள அவர்கள் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட சபைக்குள் அம்மோன் மோவாபியர் வரக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அதான் நெகேமியா 13:2 சொல்லப்பட்டு பாய்க்கிறோம். ஆனா அந்த மோவாபிய பெண்ணு தான் யாரு? ரூத்து. பழைய ஏற்பாட்டிலே அவ உள்ள வந்துட்டான்னு பாய்க்கிறோம். ஆமென். அதுக்கு காரணம், அவ கணவன் எங்க உள்ளவன்? ஆமென். போபாசுடைய சகோதரனுடைய எலிமெலேக்கின் மகன். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் அவ சொல்றா, என் கணவனுடைய தேசம் எருசலேம். ஆமென். அப்போ இன்னைக்கு ஆத்ம புருஷன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. யாருக்கெல்லாம் நம்முடைய ஆத்மாவுக்கு புருஷன் இயேசுவோ அவர்களுக்கு பரலோகம் சொந்தம். அவங்க தான் சொந்தம் பாராட்டுவாங்க, பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுவாங்க, பிடித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தோத்திரம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா சாபம் ஆசீர்வாதம் மாறும். ஆனா அதுக்குள்ள எவ்வளவு காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கார் பாத்தீங்களா? அல்லேலூயா. தோத்திரம். புரியுதுங்களா? தேவனுக்கு மகிமையை செலுத்துற தேவன் நல்லவர். நீங்க புதிய ஏற்பாட்டிலே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் கர்த்தருடைய வேலையை அசதியா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், தாய் தகப்பன சபிக்கப்பட்டவன். நிறைய உபாகம் 27வது அதிகாரத்துல நிறைய சபிக்கப்பட்டவன் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். மல்கியா புஸ்தகம் 3வது அதிகாரத்துல 8, 9 வாசிங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்குமா? சீக்கிரம் முடிச்சிடுறேன். போதும். யார் சபிக்கப்பட்டராமா? சொல்லுங்க. பேச மாட்டேங்க. தசம காணிக்கையும் யார் தசமம் யாருக்குரியது? காணிக்கை யாருக்குரியது? உங்க பாவ சாபத்துக்காக ரத்தம் சிந்தினவர் யாரு? கர்த்தர். அப்போ 20:28 ரத்தத்தினால உருவான சபை. அப்போ சபை உங்களை சாபத்திலிருந்து ஆசீர்வாதம் மாத்துது. அப்போ அந்த பூமியை ஆண்டவர் சபிச்சிட்டார். இந்த பூமியில் உள்ளது எல்லாம் சாபம் இருக்கும். ஆமே, முருங்கை மரம், என்ன மரம், அந்த மரம், வயல் எல்லாத்துலையும் என்ன இருக்கும்? சாபம் இருக்கும். அந்த சாபத்தில் ஒரு பங்கை எடுத்து எங்க கொடுத்துடணும்? என்ன சாபத்தை ஆசீர்வாதம் மாற்றுகிற சபைக்கு கொடுத்துடணும். அப்ப தசம பாகத்தை எங்க கொடுக்கணும் அப்படின்னா, உன் சாபத்தை ஆசீர்வாதம் மாற்றுகிற சபைக்கு கொடு.
தசமத்தை எங்க கொடுக்கணும்? சபைக்கு கொடு. ஆமே. ஏன்னா சபையத்தான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால சம்பாதிக்கப்பட்ட சபை. அந்த ரத்தம் தான் உன் சாபத்தை மாத்திச்சது. அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தத்தால உண்டாக்கப்பட்ட சபை. அந்த சபையில வந்துகிட்டு கர்த்தர் கொடுக்கிற துதிய கொடுக்காம, சோத்திரத்தை கொடுக்காம, ஆராதிக்காம, ஊழியம் செய்யாம, கர்த்தருக்கு கொடுக்கறத கொடுக்காம நீ வச்சிருந்தீன்னா உன் மேல என்ன இருக்கும்? சாபம் இருக்கும். உன் மேல என்ன இருக்கும்? சாபம் இருக்கும். சாபம் இருந்தா சமாதானம் இருக்காது. சாபம் இருந்தா உன்னை வாழ விடாது. ஆமே. சில ஆட்கள்லாம் பொம்பளை பிள்ளைகளுக்கு வைக்கணும், சேர்த்து சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்ய மாட்டாங்க? தசமத்தை வச்சுருவாங்க. அந்த பிள்ளை வாழ்க்கையும் நல்லா இருக்காது. கொடுத்துருப்பான், ஒன்றும் இல்லாமல் போயிடும். கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். லேலூயா. வஞ்சிக்க கூடாது. இந்த கிபியோனியர்களை யோசுவா 9வது கிபியோனியர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நல்லா கவனிங்க, யோசுவாவையும் ஏமாத்திட்டாங்க. யோசுவா 9வது அதிகாரத்தில் என்ன பண்ணிட்டாங்க? ஏமாத்திட்டாங்க. எப்படி ஏமாத்திட்டாங்கன்னா, ஏமாத்திட்டாங்க. உடன்படிக்கை ஏமாத்தி வஞ்சித்து உடன்படிக்கை பண்ணிட்டாங்க பாய்க்கிறோம். உடனே அது 3 நாள் கழிச்ச பிறகு தான் தெரியுது, அட பாவி இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்னை வஞ்சித்த, என்னை ஏமாத்தின நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஆமே. அப்போ வஞ்சித்தால், கர்த்தரை ஏமாத்தினால் தண்டனை உண்டு. அதுதான் சாபம். அதனால அவங்க சொன்னாங்க, நீங்க சபிக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு தண்டனை உண்டு. நீங்க என்ன செய்ய தெரியுமா? கர்த்தருடைய சபைக்கு வரக்கூடாது. நீங்க கர்த்தருடைய சபைக்கு விறகு வெட்டுறவர்களும் தண்ணீர் ஊற்றுகிறவளுமா, அதுதான் உங்க தலைமையில இருக்கும் அப்படி சொல்லி அந்த தீர்ப்பு வருகிறதுன்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இதே நேரத்தில் யோசுவா ஒரு தப்பை பண்ணிட்டார். கர்த்தருடைய வாக்கை கேளாமல் உடன்படிக்கை ஒப்பந்தம் பண்ணார். உங்க வாழ்க்கையில நல்லா கவனிங்க. நீங்க ஒரு இடம் வாங்கினாலும், ஒரு வீடு கட்டினாலும், ஏதாவது ஒரு ஒப்பந்தம் இல்ல திருமண ஒப்பந்தம் பண்ணாலும் கர்த்தருடைய வாக்கு கேட்டு ஒப்பந்தம் பண்ணுங்க. இவங்க எப்படி மாட்டிக்கிட்டாங்க? கர்த்தருடைய வாக்கை கேளாம ஒப்பந்தம் பண்ணி சிக்கி கொண்டார்கள். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் கர்த்தருடைய வாக்கை கேளாம திருமண ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தம், அந்த தீர்மானம், இந்த தீர்மானம் பண்ணி கண்ணியில சிக்கி தவிக்கிறார்கள். இவங்கள மாட்டிக்கிட்டாங்க, முழிக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். ஆமென். எந்த ஒப்பந்தம் போட்டாலும் கர்த்தருடைய வாக்கை கேட்ட பிற்பாடு திருமணம் ஒப்பந்தம் செய்யுங்க, தீர்மானத்தை எடுங்க. கர்த்தருடைய வாக்கை கேளாம தீர்மானம் எடுக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை கேளாம திருமண ஒப்பந்தம் செய்யாதீர்கள். அல்லேலூயா. செய்தா என்ன வரும் தெரியுமா? சாபம் வரும். என்ன வரும்? சாபம் வரும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கர்த்தரை வஞ்சிக்க கூடாது. கர்த்தர் கொடுக்கிற இதை என்ன செய்யக்கூடாது? ஏன்னா காணிக்க தசமபாகம் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, உன் சாபத்தை ஆசீர்வாதம் மாத்தினா சபைக்கு கொடு. எங்க கொடு? சபைக்கு கொடு. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, யோவான் 7:49 வாசிங்க. யோவான் 4:7-40 நிறைய இருக்கு. அதுல 1-2 சொல்லி நான் வேகமாக கடந்து போறேன். சீக்கிரம். யோவான் 7:49, வேதத்தை அறியாதவர்களுக்கு இந்த ஜனங்கள் வேதத்தை, ஆமென், என் வேதத்தின் மகத்துவங்களை, அது சொல்லுங்க அந்த வசனத்தை, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களோ, இந்த வேதம் நம்ம கையில இருக்குது. எதுக்கு வச்சிருக்கோம்? வேதத்தை எதுக்கு கொடுத்திருக்காரு கர்த்தர்? வாசிக்கணும், தியானிக்கணும். ஆமென். தோத்திரம், அதன்படி நடக்கணும். அல்லேலூயா. தோத்திரம். வேதத்தில் தெளிவு வேணும். வேதத்தில் என்ன வேணும்? தெளிவு வேணும். இல்லைன்னா என்ன செய்வோம்? ஆமென். மக்களோன் மனைவி ஓர்பால்னு சொல்லிட்டு இருப்போம். மக்களோன் மனைவி ஓர்பால்னு சொல்லிட்டு இருப்போம். என்ன அது இதுக்கு என்ன அப்படி சொல்ல? இவங்களுக்கு சந்தேகம், அவங்க படிச்சிருக்காங்க, அதனால நான் சொல்றேன். நான் என்ன இதுல சொல்லப்படும், என் வேதத்தை அறியாத இந்த சனம் என்னது? சபிக்கப்பட்டார். அப்ப கையில வேதம் இருக்கு, தினமும் வேத வாசிக்கணும். தினமும் என்ன செய்யணும்? வேத வாசிக்கணும். மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிற வேதம். ஆமே.
உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இருந்தேன், துக்கத்துல என்ன செஞ்சிருப்பேன்? ஆமா, மிகுந்த சமாதானத்துக்கு ஏதோன வேதம். இதை வாசி, இதை தியானம் பண்ணு. இதை நீ வாசித்து தியானம் பண்ணலன்னா சாபம். பைபிள் சொல்லுது, வேதம் வாசிக்காத கிறிஸ்தவனே நீ சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்றார். வேதத்தை கையில வைத்துக் கொண்டு ஏமாத்துகிற கிறிஸ்தவனே நீ சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் தினமும் வாசிக்கணும். தினமும் கையில வேதத்தை எடு. பிள்ளைய படி படின்னு சொல்றிய, வேதத்தை படிக்க சொல்லு பிள்ளைய. முதல்ல பிள்ளைய வேதத்தை படிக்க சொல்லு. வேதம் தான் பிள்ளைய பரலோகம் கொண்டு போகும். ஆமென். வேதம் தான் பிள்ளைய பாதுகாக்கும், வழி நடத்தும். கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது, பேதையை ஞானியமா மாற்றுகிறது. புரியுதுங்களா? அப்ப வேதத்தை என்ன செய்யணும்? தினமும் நீயும் படிக்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வேதத்தை கொண்டு அந்த தூக்கி விட்டு போட்டுனா சபிக்கப்பட்டவன் நீனு. தினமும் பைபிள் எடுக்கலாம், நீ சபிக்கப்பட்ட கிறிஸ்தவன் கர்த்தர் சொல்லுகிறார். தினமும் இந்த பைபிளை கையில் எடுத்து வாசிக்க, தியானம் பண்ணு, தியானம் பண்ணு. கர்த்தர் எச்சரிக்கிறான் பார்க்கிறோம். என் வேதத்தை அறியாத, வாசிக்காத, தியானிக்காத நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். உபாகம புஸ்தகம் 27வது அதிகாரத்தில் 26 வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் எல்லாம் கை கொண்டு நடாவாதவன் சபிக்கப்பட்டவன். அதான் சொன்ன வார்த்தை, நியாயப்பிரமாண வார்த்தை. தினம் என்ன செய்யணும்? இந்த நியாயப்பிரமாணத்தை. நியாயப்பிரமாணம் என்னதுமா? அது சொல்லுங்க. நியாயப்பிரமாணம் 10 கட்டளை. 10 கட்டளை என்ன இருக்குது? ஆமே 9 கைப்பிடிச்சு 1 விட்டால் என்ன செஞ்சான்? குற்றவாளி தான். அதனால நியாயப்பிரமாணத்தை ஒரு நியாயப்பிரமாணம் தோல்வியில முடிஞ்சது. எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தை என்ன செய்யல? நிறைவேற்றல. அப்ப நிறைவேற்றலன்னா அவன் எப்படி போயிருவான்? சபிக்கப்பட்டவன் ஆயிரம் போயிருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மத்தேயு 5:18-19 சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன். ஆமென். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற. ஏன்னா நீங்க பாருங்க, ரோமர் 10:4 கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவு. நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நியாயப்பிரமாணத்தில் நடந்த ஒரே நபர் இயேசு கிறிஸ்து தான். அப்ப இயேசு கிறிஸ்து தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார், அதன்படி நடந்தார், அதன்படி கை கொண்டார், நடந்தார் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்ற வந்தேன், நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். அப்படி நிறைவேறாத மனுஷன் சபிக்கப்பட்டவன். அவனை என்ன செய்யணும்? மரத்துல தூக்கப்பட்டு சபிக்கப்படுகிறவன், தேவனால் சபிக்கப்படுகிறவன். அப்போ அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறன்னா, இயேசு கிறிஸ்து கலாத்தியர் 3வது அதிகாரத்துல நீங்க வாசிங்க பார்க்கணும். 3:10 கொஞ்சம் 10:13 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. கலாத்தியர் 3வது 10வது படம் பாருங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகி யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் எல்லாம் செய்யத்தக்க அவைகளில் நிலைத்தீராதன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. 11 போடுவா டாக்கு. அடுத்த சொல்லும், அவைகளால் செய்கிற மனுஷனாலே அவைகளால். நியாயப்பிரமாணத்தை 10 கட்டளையின்படி வாழணும். 10 கட்டளையின்படி வாழ முடியுமா? ஒருத்தர் வாழல. அப்ப சபிக்க அவன் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளலாம். என்ன பண்ணணும்? தூக்கம். அப்ப நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்னது? 10 கட்டளை அவர் நிறைவேற்றிட்டார். அவரை நீ ஏற்றுக்கொண்டா நீ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிடலாம். ஏன்னா அவர் நிறைவேற்றிட்டார். அப்ப அந்த சாபத்திலிருந்து இயேசு என்ன செஞ்சார்? வெற்றி பெற்றார். அவர் அதுல இருந்து நம்மளை மீட்டெடுத்துட்டான்னு பார்க்கிறோம். ஆமென். எதுல இருந்து மீட்டார்? நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து கர்த்தர் மீட்டு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலம் உங்களுக்கு கிடைக்கிறது. அப்ப சாபம் எப்படி மாறுகிறதுன்னு பாத்தீங்களா? இப்படிதான் அது மாறுகிறது என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
எபிரேயர் 9:12 சொல்லுகிறது, தமது சொந்த இரத்தத்தினால் என்ன செஞ்சாராம்? மீட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னது? தமது சொந்த இரத்தத்தினால மீட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு பாய்க்கிறோம். ஆமென். எதை கொண்டு மீட்டாராம்? சொந்த இரத்தத்தினால். எபிரேயர் 9:12 பாய்க்கிறோம். ம் ம் நித்திய மீட்பை சொந்த ரத்தத்தினால நித்திய, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அதனால எபிரேயர் 9:22, பாவம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. எபேசியர் 1:7 பாருங்க. எபேசியர் 1:7 போடுங்க. எபேசியர் 1:7 சீக்கிரம் போடுங்கம்மா. எபேசியர் 1:7, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகி மீட்பு இவருக்குள் நமக்குள் இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் மூலம். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் 1 கொரிந்தியர் 6:20 சொல்லுகிறது, இயேசு தமது இரத்தத்தினால் உங்களை கிரயத்துக்கு கொண்டார், வாங்கி கொண்டார். நீங்கள் உங்களுடையவர் அல்ல. நீங்க முன்ன வெறும் பாவி, இப்ப மீட்கப்பட்ட பாவி. ஆமென். இப்போ அவர் இரத்தத்தினால் உங்களை என்ன செஞ்சிட்டாரு? நீங்கள் உங்களுடைய அல்ல, நீங்கள் அவருடையவர்கள். அதான் உன்னதப்பட்டு 2:16 சொல்லுகிறது, என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவன். அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் வாங்கப்பட்டவன் சொல்லுவாங்க, என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவன். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 5:9 பாருங்க, அது சொல்லப்படுங்க. வெளிப்படுத்தல் 5:9 சீக்கிரம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 5:9 தோத்திரம். ஆமா, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரை உடைக்கவும் பாத்திரா இருக்கு, ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு எங்க பாவ சாபத்துக்கு அடிக்கப்பட்டு மீட்கப்படுவதற்கு சகல கோத்திரங்களிலும் பாசக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு, தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. அல்லேலூயா. எதனால மீட்டாராம்? தேவனுக்கு அவருடைய இரத்தத்தினாலே தேவனுடைய ஜனமா, தேவனுடைய பிள்ளையா மாறும்படி இரத்தத்தை கொடுத்துட்டார். ஆமென். நீங்க வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசுக்கு இரத்தத்தால் நீங்க என்ன செய்தீர்கள்? மீட்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. நான் பழைய ஏற்பாட்டு சபைக்குள்ள என்ன செய்ய முடியாதுன்னா, ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தத்துல இந்த சபிக்கப்படலாம் உள்ள வர முடியாதுன்னு பார்க்கிறோம். ஆனா புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது பாருங்க. புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலம் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் கர்த்தர் என்ன செஞ்சார்? சபையில சேர்த்தார். அப்போ 2:47 எழுதப்பட்டிருக்கு. அப்போ ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் எங்க வந்துடலாம்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் உள்ளே வாருங்கள். ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே உள்ளே வா. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உள்ளே வா. அப்ப சபைக்குள்ள வாசல்ல என்ன எழுதிப்படறன்னா, கர்த்தரால் மீட்கப்பட்ட, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ உள்ள வா, ரட்சிக்கப்படாத ஜனமே, நீ சபிக்கப்பட்ட ஜனம் வெளியே உட்கார். இது பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாடு அப்படி அல்ல. புதிய ஏற்பாடுல என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஆமா ஸ்தோத்திரம், என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்துல வாசிங்க 4, 5, 6 வாசிங்க. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்துல எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடையவும் அவர். இப்போ புதிய ஏற்பாடு என்ன சொல்லுதுன்னா, எல்லா மனுஷரும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்ட சத்தியத்தை அறிகிற அறிவு அடைத்து அவர். அப்புறம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு எங்க வரணும்? சபைக்குள்ள வரணும். ஆமா, மத்தேயு 18:14, இந்த சிறியரில் ஒருவனும் கெட்டு போவது சித்தம் அல்ல. அப்ப எல்லாம் ரட்சிக்கப்பட்டு என்ன செய்யணும்? சபைக்குள்ள அவங்க என்ன செய்யணும்? வரணும். 1 தீமோத்தேயு 1:15, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். பெரிய கோட்டை கட்ட வரல, ரட்சிக்க வந்தார். மனம் திரும்பவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். உனக்கு அரண்மனை கோட்டையை கட்ட இயேசு கிறிஸ்து வரல. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து உன்னை விடுவித்து உன்னை ஆசீர்வதிக்க என்ன செஞ்சா வந்தான்னு பார்க்கிறாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்படாட்டா என்ன சொன்னா, சபிக்கப்பட்ட சாணம் எங்க போன? மத்தேயு 25:41 சொல்லுகிறது, சபிக்கப்பட்டவர்கள் நித்திய அக்கினிக்கு போங்க. நீ ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வராட்டா நீ எங்க போவா? நித்திய அக்கினிக்கு போவான்னு மத்தேயு 25:41 சொல்லுகிறது. இந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்க ரட்சிக்கப்பட்டு என்ன செஞ்சிருங்க? உள்ள வந்துருங்க. விலையேற பெற்ற ரட்சிப்பு குறித்து கவலையற்று இருப்பார். தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவாய்? எப்படி தப்பித்துக் கொள்ளுவாய்?
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 35:9 சொல்லுகிறது, மீட்கப்பட்டவர்கள் எங்க நடப்பார்களாம் தெரியுமா? அங்கன்னா மத்தேயு 25வது அதிகாரத்துல வலது பக்கத்து நிற்களை பார்த்து சொல்லுவாரு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உங்களுடைய எஜமானுடைய ராஜ்யத்துக்கு போங்க, ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இப்ப சபிக்கப்பட்டவர் எங்க போறாங்க? நரகம் போறாங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட எங்க வராங்க? பிதாவின் ராஜ்யத்துக்கு போறாங்கன்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து நாமத்துல நரகம் அடிபடுகிறது, பரலோகம் திறக்கப்படுகிறது. ஆமென். பரலோகம் திறக்கப்படுகிறது. ஏசாயா 35:10 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் சியோனுக்கு சபைக்கு வருவார்கள், சஞ்சலம் தவிப்பு என்ன செஞ்சிடும்? ஓடிரும். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும். ஆமென். நித்திய மகிழ்ச்சி எங்க இருக்கும்? தலைமேல் இருக்கும், அடைவார்கள். அதனாலதான் நெகமியா 13:2 சொல்கிறது, எங்க சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றின சபை. அப்போஸ்தலர் 20:28 சொல்கிறது, ஆமா, இயேசு கிறிஸ்து தமது சொந்த இரத்தத்தால் சபையை உண்டாக்கினார். அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் நம்ம சாபத்தை என்ன செய்யுது? ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது. ஆமென். ஆசீர்வாதமா என்ன செய்கிறது? மாற்றுகிறது. போபாசு ரூத்த மீட்கிறதுக்கு தன்னைக்கிட்ட இருந்த அந்த வயல் நிலத்தை கிரயமா அவங்க கொடுக்க வந்தான்னு பார்க்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து உங்களை மீட்க என்ன செய்தார் என்றா, அவருடைய ரத்தத்தையே கிரயமா கொடுத்து உங்களை மீட்டு. நீங்க உங்களுடையவர் அல்ல, உன் சரீரத்தை கெடுக்க. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, உன் சரீரம் கர்த்தருக்கு சொந்தம், உன் சரீரத்தை கெடுக்க உனக்கு அதிகாரம் இல்ல. ஒருவன் என் சரீரத்தை கெடுத்த நான் அவனை கெடுப்பேன். சரீரம் பரிசுத்த ஆலயமா இருக்கிறது, ஆலயம் கர்த்தருடையது, சரீரம் கர்த்தருக்குரியது. அத வேசியின் அவயங்களை போடாதா. ஆமா, எல்லா பாவமும் சரீரத்துக்கு வெளியே இருக்கும். சரீரத்தோடு இருக்க ஒரே பாவம் விபச்சார பாவம். ஆமே, முறைகேடான பாவம். ஆமே, சரீரம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அதை பரிசுத்தமா வச்சுக்கோ, அதை தீட்டுப்படுத்திராதா. ஆமே, கர்த்தரே நீ கெடுத்த அவர் கெடுப்பேன்னு சொல்றார். ஆமே, பழைய ஏற்பாடு ஆசீர்வாதம் சொன்னாலும் அந்த வார்த்தை இருக்குன்னு பார்க்கிறோம். நம்ம சரீரத்தை கெடுத்துறாதா, சரீரத்தை பரிசுத்தமா வச்சுக்கோ. ஆமே, இந்த சரீரம் ஏன் அது இயேசு ரத்தத்தால விலை கொடுத்து வாங்கிட்டாரு. உன் சரீரம் உனக்கு இல்ல, கர்த்தருக்கு சொந்தம். ஆமேன். ஆமே, கரையும் கொடுத்து வாங்கிட்டாரு. அல்லேலூயா. இப்ப சொல்லணும், என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவன். அல்லேலூயா. நான் நேசருடைய. ஏன் சாத்தானே, இந்த சரீரம் கர்த்தருக்குரியது, இந்த சரீரத்தை தொட சாத்தான் உனக்கு அதிகாரம் இல்லை. வியாதி, தீங்கு, பலவீனம், நோய், இந்த சரீரம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் ஆவி ஆத்மா சரீரம் நிரப்பப்பட்ட சரீரம். இத தீங்கு, தீமை, வாதை, நோய், சூனிய ஆவி செய்வின எது தொட அதிகாரம் இல்லை. இது இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம். இது தொட்டா சத்தம். அப்ப பரிசுத்தம் என்ன இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். ஆமென். அதான் யாக்கோப்புக்கு விரோதமான ஆமா சரீரம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அப்பதான் ஒண்ணு இல்லை, யாக்கோப்பும் போயிரும், இஸ்ரவேலும் போயிருன்னு பார்க்கிறோம். சுத்தமா இருக்கணும். யாக்கோப்பில கத்தன அக்கிரமத்தை காண்பதில்லை. உண்ட அக்கிரமத்துல நம்ம மீட்கப்பட்டுட்டோம். ஆமென். எதுவும் இருக்கணும், பரிசுத்தமா ஆலயத்தை வச்சுக்கோ. அல்லேலூயா. ரூத்து அசுத்த சந்ததி தான், இயேசு கிறிஸ்துனால அவ பரிசுத்த சந்ததியா மாற்றப்பட்டாள். பரிசுத்த சந்ததி அவன் மூலம் வந்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். அதனாலதான் கர்த்தர் ஒரு சத்தம் கேட்டது, சாபம் ஆசீர்வாதமா மாறும். இம்மாதத்துல உனக்கு என்னென்னலாம் சாபன சொன்ன, கவலை, கண்ணீர், தோல்வி, நஷ்டம், நிந்தை, அவமானம், வியாதி, பலவீனம், போராட்டம் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். உபாகம் 23:5 உன் சாபம் இம்மாதத்தில் ஆசீர்வாதமாய் மாறும். உன் சாபம் ஆசீர்வாதமா மாறும். கர்த்தர் நம்ம அப்படியே மாற்றுவாராக. நம்ம எல்லாம் கொஞ்சம் அப்படியே எழும்பி நில்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். ஆண்டவரே, நல்லா நின்றுங்க. என் சாபம், உன் குடும்பத்துல என்ன சாபம் இருக்கோ கர்த்தர்ட்ட இப்போ கதறு. ஆண்டவர் சாபத்தை ஆசீர்வாதமா மாற்ற அவருடைய ரத்தத்தை ஊற்றுகிறார். அவர் ரத்தத்தை ஊற்றுகிறார். எல்லாம் வாங்க, எல்லாம் கொஞ்சம் ஒரு நிமிஷம். ஆண்டவரே, என் சாபத்தை ஆசீர்வாதம் மாற்ற அன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆகத்தான் செய்யும். அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. தோத்துறோம். எல்லாம் சாபம் இன்னைக்கு இருக்கு, எந்த சாபம் எல்லாத்தையும் இன்னைக்கு காலி பண்ணிடுங்க. பரிசுத்தம்ல ரத்தத்தால் உங்க சாபம் ஆசீர்வாதமா மாறப்போகிறது. எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஒரு விஷயம்